வணக்கம், வெல்கம் டு நவீன் சேனல். நாம இன்னைக்கு உளுந்துல கார போண்டா செய்ய போறோம். இங்க பாருங்க, இதுக்கு 100 கிராம் வந்து உளுந்து நான் எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகு சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ண போறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, அதோட வந்து நம்ம பொரிச்செடுக்க எண்ணெய். அவ்வளவுதாங்க, நம்ம போண்டா வந்து ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து இதை சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து ஜஸ்ட் ஒரு சுற்றிடுங்க. அப்போதான் வந்து அந்த மிளகாலாம் வந்து நல்லா வந்து கொரகொரப்பா மசிஞ்சிருக்கும். உளுந்து கூட உடனே போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மிளகாய் வந்து மசியாது. அதனால ஃபர்ஸ்ட் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இது கூடவே ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஒரு 2 கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும் போண்டா. இங்கே பாருங்க, நல்லா இது மாதிரி கொரகொரப்பா வந்து நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்துடணும். இப்போ நம்ம இது கூட உளுந்து சேர்த்து அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடிங்க. நிறைய போட்டு அடிச்சிங்கனாக்கா வந்து மாவு வந்து உங்களுக்கு உப்பி வராது. போதும், இந்த அளவுக்கு போட்டால் கொஞ்சமா தண்ணி விட்டு அடிச்சுக்கலாம். அப்போதான் போண்டா வந்து நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். இங்கே பாருங்க, மாவு வந்து நம்ம இந்த பதத்துக்கு வந்து அடிச்சுக்கணும். இப்போ இருக்கிற உளுந்து எல்லாமே நம்ம போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம போண்டா போடலாம். நம்ம உளுந்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிங்க. அப்போ தான் நல்லா வந்து உப்பி வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட மாவு வந்து ரெடி. மாவு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலக்க போகிறோம். இப்போ அது கூட கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏன்னா நம்ம காரத்துக்கு தேவையானது எல்லாமே அது கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போது சால்ட் மட்டும்தான் இன்னும் ஆட் பண்ணல. தேவையான அளவு வந்து சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போண்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உப்பியும் வரும். நல்லா கலந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸு இந்த மாவை கொஞ்சம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து போண்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மாவு கலந்தாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே வச்சுருங்க, மாவை மூடி. அதுக்கப்புறமா நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காயிட்டும். பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம போண்டாவை போட்டு எடுத்துடலாம். போண்டாவை வந்து நம்ம குட்டி குட்டியே போட போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்மளோட மினி போண்டாங்க சூப்பராக இருக்கும். என்னோட பசங்க வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டாதாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. போண்டா போட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே திருப்பி விடுங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு போடும்போதே வந்து உங்களுக்கு உப்பி வருங்க. பாருங்க, நம்ம போட்டது சின்ன சைஸ் தான், ஆனால் அது கொஞ்சம் எவ்வளோ பெருசாக உப்பி வந்திருக்கு பாருங்க. மாவு எப்பயுமே கலக்கும் பொழுது நல்லா வச்சு நீங்கள் அந்த மாவை அடிச்சிங்கனாக்கா, கலந்தீங்கனாக்கா போண்டா நல்லா சாஃப்டும் வரும், உங்களுக்கு நல்லா வந்து உப்பியும் வரும். இங்கே பாருங்க, வெந்த பிறகு எடுத்துடலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. உளுந்துன்றதுனால இது ஒன்றுமே ஆகாதுங்க. இதில் நம்ம மிளகு சீரகம் எல்லாமே போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து டைஜஷனும் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. எடுத்துடலாம் நம்ம இப்போது. இப்போ நம்ம இருக்கிற மாவு எல்லாமே நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம்.
போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நம்ம போண்டாவுக்கு சாம்பார் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு கார சட்னி பண்ணலாம், தேங்காய் சட்னி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் பசங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சாப்பிட்லாம் போண்டா.